ஒரு கிராமத்துல பரமாத்மர் குருவும் அவரோட 5 சீடர்களும் இருந்தாங்க. இந்த சீடர்களும் சரி அந்த குருவும் சரி ரொம்ப முட்டாளுங்க. ஒரு நாள் பரமாத்ம குரு சமையல் செய்யறதுக்காக உப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 சீடர்கள்ல ஒரு சீடரை கூப்பிட்டு உப்பு வாங்கிட்டு வர சொன்னாரு. அடே மடையா, நீ உப்பு வாங்குறப்போ அது சுத்தமான உப்பு தானே கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் கிட்ட கொஞ்சம் காசும் துணிப்பையும் கொடுத்தாரு. அந்த சிஷியனும் கடைக்காரர்கிட்ட போய், ஐயா எனக்கு உப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு கை நிறைய கல்லுப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த உப்பு சுத்தமானது தானே அப்படின்னு இந்த முட்டாள் சீடன் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கடைக்காரரு, தம்பி உப்புல சுத்தமானது அசுத்தமானதுன்னு எதுவும் இல்லை, எல்லாமே நல்ல உப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன இப்படி சொல்ற? எங்களோட குரு சுத்தமான உப்பு வாங்கிட்டு வர சொன்னாரு, அப்படின்னா சுத்தமான உப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மடையன். உடனே கடைக்காரரு, ஓ இது முட்டாள் சீடன் போல இருக்கு, இவங்க கிட்ட நாம இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னோட குரு அறிவாளி தான், சுத்தமான உப்பு தான், வேணும்னா நீ சமையல் செய்யறப்போ காய்கறியை கழுவுற மாதிரி இந்த உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கழுவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிட்டாரு. இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் சீடனும் உப்பை வாங்கிட்டு ஆத்த கடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு நல்ல யோசனை, நாம சமையல் செய்யறப்ப அந்த உப்பு கழுவி சுத்தம் பண்ணாட்டி இவ்வளோ தண்ணி போகுது இல்ல, இந்த ஆத்துலயே நம்ம கையோட கழுவி எடுத்துட்டு போயிட்டாக்கா குரு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு அம்புட்டு உப்பையும் தண்ணியில போட்டு அலசியிருக்கான். துணிப்பையில இருந்ததுனால அந்த கல்லுப்பு அலசினதும் அதோட எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. இது அந்த முட்டாள் சீடனுக்கு தெரியவே இல்லை. வெறும் பைய மட்டும் கொண்டுட்டு வந்து பரமாத்மா குரு கிட்ட கொடுத்துருக்கான் அந்த சீடன். அதை பார்த்ததும் அந்த பரமாத்மா குரு, எங்க இதுல இருந்த உப்பு காணான்னு கேட்கவும், கடைக்காரன் சுத்தமான உப்பு தான் கொடுத்தான் குரு, ஆனா அந்த உப்புல கொஞ்சம் ஏதாச்சும் அழுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல கழுவிதான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா உப்பை காணாமே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமா நீ செஞ்சது சரிதான், ஆனா இந்த உப்பு எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் குருவும் சிஷியனும் சமையல் வேலையை கூட விட்டுட்டு உப்பு எங்க போயிருக்கும்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.